நீங்க எந்த பக்கமா தூங்குறீங்க? இடது பக்கமா இல்ல வலது பக்கமா? இந்த சின்ன விஷயம் உங்களுடைய மூளை, இதயம், செரிமானம், பிரெக்னன்சி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்குது. அதிலும் ஒரு பக்கம் மருத்துவர்கள் ரகசியமா ரெக்கமெண்ட் பண்ற பக்கம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க தினமும் உயிரை காக்கிற பக்கம் தூங்குறீங்களா இல்ல உங்களுடைய உடம்ப சோர்வடைய வைக்கிற பக்கம் தூங்குறீங்களான்னு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. நார்மலா நம்மளுடைய தூக்கம் ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் பண்ணுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது புவி ஈர்ப்பு விசை பொறுத்து, இதயம் இருக்கும் இடத்தை பொறுத்து, நம்மளுடைய வயிறு அமைவிடம் பொறுத்து, நீர் வடிகால் என்று சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் இவையெல்லாம் சைட் ஸ்லீப்பிங் தான் முழுசா சார்ந்திருக்கு. அதனாலதான் இடது பக்கம் வலது பக்கம்னு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு. மெடிக்கலா இதை ப்ரூவ் பண்ணியும் இருக்காங்க. இப்ப இடது பக்கம் தூங்குறதுனால என்ன நடக்கும் என்றதை பார்க்கலாம். இதை இடது பக்கம் தூக்கம் என்பது டாக்டர்ஸோடைய ஃபேவரட் சைடு. ஏன் இப்படி சொல்றோம்னா, ஹார்ட்டோடைய பாதுகாப்பு இடது பக்கமா நம்ம தூங்கும் போது கிடைக்குது. இடது பக்கமா தூங்கும் போது ஹார்ட்டுக்கு கிராவிட்டி சப்போர்ட்டும் கிடைக்கும், நல்ல ரத்த ஓட்டமும் கிடைக்கும், ஹார்ட் ஸ்ட்ரெயினும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் ஸ்லீப் தான் சைலண்டா ஒரு ட்ரீட்மெண்ட். செகண்ட், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், GERD, கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அது வயிற்றுல உள்ள அமிலம் உணவு குழாயில் மீண்டும் பாய்ந்து நெஞ்செரிச்சல், தொண்டைப்புண் மற்றும் நாள்பட்ட இரும்பல் போன்ற பிரச்சனைகள் கொண்டு வந்துவிடும். அவங்க லெஃப்ட் சைட்ல படுக்கும் போது இந்த அமிலம் மேலே ஏற முடியாது. அதே ரைட் சைட்ல படுத்திருந்தா அந்த அமிலம் ஈஸியா உணவு குழாய்க்கு வரும். சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, லெஃப்ட் சைட்ல படுத்து தூங்கினா இந்த GERD-னுடைய அறிகுறிகள் 50% குறைய செய்கிறது. தேர்ட், லிம்பாட்டிக் டீடாக்ஸ். நைட் டைம்ல தான் கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. பாடியோட கெட்ட நச்சுக்கள் எல்லாமே லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலமா ட்ரைன் ஆகுது. இது 75% லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் லெஃப்ட் சைட்ல தூங்கும் போது நல்லா கிடைக்கும். லெஃப்ட் சைட்ல தூங்குறதுனால மூளையும் நச்சுக்களை நீக்கவும், டாக்ஸின் ரிமூவல் பண்ணவும், பெட்டர் இம்யூனிட்டி கிடைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நாலாவது, பிரெக்னன்சி டைம்ல டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே பொசிஷன் லெஃப்ட் சைட் தான். காரணம், பிளசண்டாவுடைய ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும், குழந்தைக்கும் ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே கிடைக்கும், பிபியும் கண்ட்ரோலா ஆகும். ரைட் சைட் படுக்கிறதுனாலயும் பேக் ஸ்லீப்பிங் இருக்கிறதுனாலும் பேபிக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அடுத்தது, கொரட்டை விடுறவங்களுக்கும் தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கும் லெஃப்ட் சைட் ஸ்லீப்பிங் ஒரு நல்ல தீர்வு. டங்கு கொலாப்ஸும் லெக்ஸ் ஆகும், ஏர்வேவும் நல்ல ஓபன் ஆகும், கொரட்டையும் கம்மியாகும், நல்ல தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமும் நல்லாவே கிடைக்கும். ரைட் சைட் படுக்கிறது தப்பு இல்லை, ஆனா சில கண்டிஷனுக்கு இது சில ஆபத்தை கொண்டு வரும். நம்பர் 1, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ள பேஷண்ட். ரைட் சைட் படுக்கிறதுனால அமிலம் உணவு குழாய்க்கு அதிகமாகிடும். நைட் டைம்ல நெஞ்செரிச்சலும் இருக்கும், காலையில எழுந்ததும் த்ரோட் இரிட்டேஷனும் இருக்கும். நைட்ல வர செஸ்ட் பெயினை நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்னு கூட கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டாவது, ஹார்ட்டுக்கு லோட் அதிகமாகிடும், வீனஸ் ரிட்டர்னும் ஆல்டர் ஆயிடும், படபடப்பும் அதிகமா இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்னா நீங்க ரைட் சைட் படுக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, கால் பிளாடர் எம்டி. என்னன்னா, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹெவி டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல படுக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப யார் யார் எந்த பக்கம் படுக்க கூடாது என்பதை பார்க்கலாம். இடது பக்கம் படுக்க கூடாதவங்க, இடது நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, அதிகம் இடது தோள்பட்டை வலி உள்ளவங்க, இடது பக்கம் இப்பதான் சர்ஜரி பண்ணவங்க. சரி, வலது பக்கம் படுக்க கூடாதவங்க, இதய கோளாறு உள்ளவங்க, பிரெக்னன்ட் டைம்ல அதிகமா கொரட்டை விடுறவங்க, தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க, GERD உள்ளவங்க வலது பக்கம் படுக்காம பாத்துக்கணும். இப்ப இதுல இருக்கிற சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா, ஃபேக்ட் நம்பர் 1, நைட்டு தான் நம்ம மூளையில உள்ள கழிவுகளை வெளியேற்றும். தூக்க டைம்ல தான். ஸோ லெஃப்ட் சைட்ல படுக்க ஆரம்பிங்க. ஏன்ஷியன்ட் டைம்ல ஆயுர்வேதத்திலையும் யோகாலையும் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே பொசிஷன் லெஃப்ட் சைடு தான். ஸோ மாடர்ன் சயின்ஸும் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கு. தேர்டு ஃபேக்ட், யார் லெஃப்ட் சைட்ல தூங்குறாங்களோ தூக்கமும் நல்லா இருக்கும், கனவுகளும் நல்லா இருக்கும்.
இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க இதயம் ஆரோக்கியமா இருக்கணுமா, செரிமானமும் நல்லா நடக்கணுமா, மூளையும் நச்சுக்களை நீக்கணுமா, தூக்கமும் நல்லா வரணுமா, அப்ப லெஃப்ட் சைட்ல தூங்குங்க. ரைட் சைட் ஓகே தான், ஹேபிட் எல்லாம் வேணாம். இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல படுத்து தூங்குங்க. 7 நாளுக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட் சேனல்.